நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, கலை, எப்படி கலை? உன் கூட யாருமே வரலையா? இல்லம்மா. நீ மட்டுமா? தனியாவா? என்ன? எப்படி? நான் குணமாயிட்டம்மா. எனக்கு சரியாயிடுச்சு. குணமாயிடுச்சா? எப்படிம்மா? உன்னை கொலை பண்ணணும்னு அடைஞ்சுக்கிட்டு இருந்தவன் உன்னை குணமாக்கி அனுப்பிச்சானா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் குணமாயும் எனக்கு சந்தோஷமே இல்லாம போயிடுச்சுமா. நடந்ததெல்லாம் உதவி சொன்னப்போ நான் பேசாம பைத்தியமாவே இருந்திருக்கலாம் தோணுது. ஏன் ஏன் அழுவுற? நீ நம்புறியா? அப்பாவை கொலை பண்ணிருப்பேன்னு நீ நம்புறியா? என்னம்மா, நான் நம்புவேனம்மா? நான் நம்பலம்மா, நான் நம்ப மாட்டேம்மா. யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேம்மா, நம்ப மாட்டேம்மா, நம்ப மாட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்மா, எல்லாமே போச்சுமா. இதுக்கெல்லாம் நான் தானே காரணம். நீ என்னம்மா பண்ணுவ? நம்ம குடும்பத்துக்கு எதிரா யாரோ என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கொண்டு வந்து ஜெயில போட்டிருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களை வெளியில கொண்டு வந்துடுவேம்மா. நான் உங்களை இங்க இருக்க விட மாட்டேம்மா, விட மாட்டேன். இது போதண்டி. இப்பவே நான் வெளியே வந்த மாதிரி இருக்கு. எனக்கு யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. அது அந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் பண்ண வேலைதான். யாருமா? சிங்க பெருமாளா இருக்கணும், இல்ல அந்த விஸ்வநாதனா இருக்கணும். விஸ்வநாதன் யாருமா? யாருமா விஸ்வநாதன்? ஒரு தேச துரோகி. அவனை நான் விட மாட்டேன். சரிம்மா, நீங்க தைரியமா இருக்குமா? உன் அம்மா எப்பவுமே தைரியத்தை இழக்க மாட்டா. நீ தைரியமா இருக்கணும். நீ போ. போமா, ஆக வேண்டிய வேலையை பார்ப்போ. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அப்பாவை நீங்க கொலை பண்ணல, நான் கண்டிப்பா நிரூபிப்பேன், நிரூபிப்பேம்மா. போ. இங்கதான் இருக்கானே. ஜெய், அண்ணன் வந்திருக்காரு. பேச மாட்டேங்கிறான், சாப்பிட மாட்டான், கீழே வானா வர மாட்டான், வானத்தையே பார்த்துட்டு இருக்கான். உதய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதை பாரு உதய், இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறதா. எனக்கு புரியுது, உன்னோட நிலைமை புரியுது. இதையே நினைச்சிட்டு இருந்தா எதுவும் நடக்க போறதில்ல. நீ இங்கேயே நிற்க வேண்டியதான், மற்றவங்களாம் முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா
நீ இப்போ நிக்கிற இடத்துல நிக்கிறதுக்கே ஓடணும்டா. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும். உதய், உங்க அப்பா யாரா? ஒரு சீனியர் ஜட்ஜ். அவர் எதுக்கு உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சாரு? நீயும் அவர் மாதிரி பெரிய ஆளா வரணும் தானே? அவர் ஆசையை நிறைவேற்றணும்னு உனக்கு தோணலையா? எனக்கும் எல்லா பொறுப்பும் இருக்கு. அவர் ஒன்றும் வயசாகி செத்து போலியே, கொன்னு இருக்காங்க. அவர் கூடயே இருந்து கொன்னு இருக்காங்க. கொன்னவங்க மேல பாசம் வைக்க சொல்றீங்களா? அவங்கள நினைக்கும் போதெல்லாம் எங்க அப்பாவை கொன்னதுதான் ஞாபகம் வருது. அதான் யாரும் பார்க்க பிடிக்காம நான் இங்க இருக்கேன். இந்த பார், இன்னொரு தடவை என் அத்தைய கொலைகாரின்னு சொன்னேன்னா இவனை பிடிச்சி கீழே தள்ள. அவனை அண்ணே, போலீஸ் சொல்வான், 1000 சொல்வான். அவங்களுக்கு கேஸ முடிக்கணும். அதுக்கு யாராவது கிடைச்சா போதும், அவங்கள உடனே குற்றவாளின்னு சொல்லிடுவான். உதய், அண்ணன் சொல்றது கரெக்ட். அத்தா மாமா கொலை பண்றதுக்கு காரணமே இல்ல. வீட்டுல சின்ன சின்ன சண்டை நடந்திருக்கலாம். அதை வச்சுட்டு அவங்க கொலை பண்ணன்னு சொல்றது நியாயமே இல்ல. டேய், அத்தை யாரா? டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அவங்க கொலை பண்றதை தடுக்கிறதுக்கு இருக்காங்க, கொலை பண்றதுக்கு இல்ல. நீ வக்கீல் தானே? எத்தனையோ குற்றவாளியை பார்த்திருப்ப, அவங்களுக்காக வாதாடி இருப்ப, மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்காக பேசியிருப்ப. அந்த மனுஷத்தன்மைலாம் எங்க போச்சு? குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி எங்க அம்மா கொலை பண்ணிட்டாங்கன்னு பேசிட்டே இருக்க. நான் ஒன்றும் அதே திருப்பி திருப்பி பேசல. அவங்க கேரக்டர் எனக்கு தெரியும். அவங்க நினைச்சது தான் சரி. நாங்களாம் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னப்போ எல்லாரையும் சுடுவேன், தானும் சுட்டுப்பேன்னு சொன்னாங்களே. அப்ப அந்த குணம் இருக்குல்ல? ஏன் உங்களை கூட காலை சுட்டாங்களே? அது வேற. அதை இதை முடிச்சு போடாத. அது அது அவங்க ஒரு கடமைக்காக செஞ்சது. இது கோவத்துல செஞ்சது. டேய், உங்ககிட்ட பேச முடியாது. டேய், கோவம் இருக்கிற இடத்துல தாண்டா குணம் இருக்கும். செல்விக்கு 100 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி கொடுக்கல. இத்தனைக்கும் அவ பிறந்ததுல இருந்து அவங்க கூட இல்ல. நீ அவங்க கூடவே இருக்கிற புள்ள, உன்னால எப்படி அந்த மாதிரி நினைக்க முடியுது? முதல்ல இந்த எண்ணத்தை தூக்கி போடு, மாத்தி யோசி. வேற யாராவது மாமா தண்டனை கொடுத்த குற்றவாளி அவரை சுட்டிருக்கலாம்ல? அட்டை மேல பழிய போட்டிருக்கலாம்ல? ஏன் அப்படி யோசிக்க மாட்டேங்கிற? நீ கண்ணால பாத்தியா? பார்க்காத போது தீர விசாரிக்கிறதாண்டா சரி. உதய், ஒருவேளை இதை அத்தை பண்ணாம இருந்தா நீ அப்புறம் ஃபீல் பண்ணுவல்ல? ஏன் அதுக்கு சான்ஸ் கொடுக்குற? அதுக்கு தீர விசாரிச்சுட்டு போய, அப்ப உண்மை தெரிஞ்சிடும்ல. இப்ப நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? முதல்ல இந்த மாதிரி உயரமான இடத்துல வந்து யோசிக்கிறத நிறுத்து. எனக்கே தலை சுத்துது. டேய் கண்ணா, இங்க பார். இவனை மாத்த வேண்டியது உன்னோட பொறுப்புடா. இவனை காலையில எக்ஸசைஸ் கூட்டிட்டு போ, வேலைக்கு சாப்பிடணும், நல்லா தூங்கணும், கோயில் குளம்லாம் கூட்டிட்டு போ. வா உதய். ஏய் உதய், நான் இருக்கேன், மாமா இருக்கேன். யார் கொலை பண்ணிருக்காங்க, ஏன் கொலை பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் நாம கண்டுபிடிக்கிறோம். வா உதய். சரியா? போட, முதல்ல ஏதாவது சாப்பிட கொடு, கூட்டிட்டு போ. வா உதய். போங்க. வா. இந்த வீட்டை எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியிருக்கு. நீங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிக்க வந்த புது டிஜிபி. செந்தமிழ் அரசு கலெக்ட் பண்ண ரிப்போர்ட் எல்லாம் வச்சு தேசத்துறைக்கு விஸ்வநாதன் அரெஸ்ட் பண்ண வந்த புது டிஜிபி கணபதி. எப்படி சார் இருக்கீங்க? ஐ எம் ஃபைன். நீ எப்படி இருக்க? உங்க அன்பு இருக்கிற வரைக்கும் நான் நல்லா தான் சார் இருப்பேன். நான் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த போஸ்டிங்ல இருந்தாலும் கவர்மெண்டோட பணம் என் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அனுப்புற பணம் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்க. உங்களுக்கு மட்டுமா அனுப்பி வைக்கிறேன்? உங்களை மாதிரி நிறைய பேருக்கு அமுச்சு வச்சுட்டு இருக்கிறேன்.
எஸ் சார். அதை பற்றி செந்தமிழ் அரசு என்னை உள்ள அனுப்பாமல் இருந்தா அவள் என்னை உள்ள அனுப்பிச்சிருப்பா. அவள் இருக்கிற இடத்துக்கு ஒரு அதிகாரி வந்து தான் ஆகணும். என் கேஸை டீல் பண்ணி தான் ஆகணும். வரவெல்லாம் எனக்கு வேண்டிய ஆளாக இருக்க மாட்டான். அதனால் அரசாங்கம் முடிவு பண்ணுறதுக்கு முன்னால் நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வேண்டிய ஆள், நான் சொல்கிறத கேட்குற ஆள் டிஜிபியாக வரணும். என் லிஸ்ட்டில் எத்தனையோ பேர் இருந்தாலும் முதல்ல இருந்தவன் நீ தான். அதனால தான் நான் உன்னை வர வச்சேன். கணபதி, அதுக்கு நான் நிறைய வேலை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். உங்கள் லிஸ்ட்டில் முதல் இடத்துல நான் இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. When are you going to take charge as DGP? நாளைக்கு ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார். அங்கே சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே சைன் பண்ணுறதுக்காக வந்தேன். ஏன்னா உண்மையிலே நீங்கள் தானே என்னோட மேலிடம். விசுவாசத்தை வெளியே காட்டாத, உள்ளே வச்சுக்கோ. ஓகே சார். அப்போ நாளைக்கு சார்ஜ் எடுத்த உடனே விஸ்வநாதன் கேஸை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆமாம் சார். அரசி விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிப்பேன். எஸ் சார். விஸ்வநாதன் அரெஸ்ட் பண்ணாமல் விட மாட்டேன். ஆமாம் சார். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. வரேன் சார். வணக்கம் சார். என் பேர் கலையரசி. எங்கள் அம்மா செந்தமிழ் அரசி IPS. அவங்க செய்யாத கொலைக்காக இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் தான் சார் காப்பாற்றணும். என்னால் வாதாட முடியாதும்மா. இதெல்லாம் பெரிய இடத்துக்கு விவகாரம். நீங்கள் வேறு ஏதாவது நல்ல வக்கீலாக பாருங்கள். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கம்மா. போங்கம்மா. முதல்ல கிளம்பும்மா. என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. சார் ப்ளீஸ் சார். முடியாதும்மா. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார். என்னால் முடியாதுன்னு சொல்கிறேன்லம்மா. சார் ப்ளீஸ் சார், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். வேறு வக்கீல் பார்த்துக்கம்மா. கலை, ஏன் டல்லா இருக்க? என்ன ஆச்சு? வக்கீல போய் பார்த்து பேசுனியா? யாரும் கிடைக்கல. ஏன்? இந்த கேஸுக்கு எந்த வக்கீலும் ஆஜராக மாட்டேங்கிறாங்க. ஆஜராக மாட்டாங்களாமா? ஏன்? என்ன காரணம் கேட்டியா? யாரும் ஆஜராக மாட்டாங்க. ஏன்னா அம்மா தான் கொலை பண்ணாங்க நம்புறதுக்கு ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கு. அவங்க ஆதாரத்துக்காக பயப்படல, வேற எதுக்கும் பயப்படுறாங்க. யாரோ அவங்கள மிரட்டுறாங்கன்னு தோணுது. நீ அப்படி நினைக்கிற, உண்மை அதுவா இருக்காது. ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கிறதுனால தான் மறுக்கிறாங்க. அம்மா தான் கொலை செஞ்சாங்க, நம்ம எப்படி முடிவு பண்றது? சரி, நீ சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். குற்றவாளிக்காக ஆஜராக மாட்டேன்னு சொல்றது வக்கீல் தர்மம் கிடையாதே. நீயும் வக்கீல் தானே, உனக்கு தெரியாதா என்ன? கொலை குற்றம் சாட்டப்பட்ட எத்தனையோ பேருக்கு யாருமே விடுதலை வாங்கி தந்தது இல்லையா என்ன? ஒரு வக்கீல் ஒருத்தன் கொலை பண்ணான்னு வாதாடுறாரு, இன்னொரு வக்கீல் அவன் கொலை பண்ணலன்னு வாதாடுறாரு. ஏன்? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே. அவன் கொலை பண்ணிருந்தா கூட அந்த வக்கீல் கொலை பண்ணலன்னு தான் வாதாடுறாரு. அது வெறும் பணத்துக்காக மட்டும் இல்ல, ஏன்னா அதான் தொழில் தர்மம். நான் சொல்றது உண்மைதானே? சொல்லு. செந்தமிழ் அரசி மகனா பேசாத, ஒரு வக்கீலா சொல்லு. உண்மைதானே? உண்மைதான். ஒரு கொலைகாரன் கூட ஆஜராவது வக்கீலோட தொழில் தர்மம். அப்போ அம்மாவோட கேஸுக்கு நீ தான் ஆஜராக. என்ன உதய்? ஏன்? உனக்கு ஏதாவது ஃபீஸ் வேணுமா? நான் தரேன். நான் எப்படியாவது தரேன். கலை, பாட்டி என் பேர்ல 100 கோடி ரூபாய் சொத்தை எழுதி கொடுத்தாங்களா, அது எல்லாத்தையும் உனக்கு தந்துடுறேன். ப்ளீஸ் உதய், அம்மாவை எப்படியாவது காப்பாத்து உதய். எப்படி காப்பாற்ற முடியும்? ஏன்? ஆதாரம் ஏதாவது வேணுமா?
நம்ம அம்மாவை நிரபராதி நிரூபிக்க உனக்கு என்னெல்லாம் ஆதாரம் வேணுமோ எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன். நான் கொண்டு வந்து உனக்கு தரேன். நம்ம அம்மாவை காப்பாத்து உதய். வேண்டாம், நீ உன் அம்மாவை கூட நினைக்க வேண்டாம். ஒரு கிளைண்ட நினைச்சுக்கோ. என்ன கூட நீ உன் தங்கச்சி நினைக்க வேண்டாம். என்னையும் கிளைண்ட நினைச்சுக்கோ ப்ளீஸ் உதய். நீ சம்மதிக்கலனா நம்ம அப்பா மேல இருக்க கண்மூடித்தனமா நண்பனால நம்மளே நம்ம அம்மாவை பழி வாங்குற மாதிரி ஆயிடுவதே. வெளியில ஊர் உலகத்துல எல்லாம் என்ன நினைப்பாங்க? பெத்த மகனை அம்மாவை காப்பாத்த மாட்டேங்கிறான்னு நினைக்க மாட்டாங்க? இல்ல பரவாயில்ல, வெளியில யார் என்ன நினைச்ச எனக்கு என்ன? நான் எங்க அம்மாக்காக ஆஜராக மாட்டேன் நீ நினைச்சேனா? வேண்டாம், ஆஜராக வேண்டாம். நான் போறேன். நான் போய் வேற யாராவது வக்கீல பாத்துக்கிறேன். இங்க இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் யாராவது கூட்டிட்டு வந்து எங்க அம்மாவை நான் காப்பாத்திக்கிறேன். ஆனா வேற யாராவது வக்கீல் வந்து எங்க அம்மாவை நிரபராதி நிரூபிச்சு வெளியில கொண்டு வந்தாங்கன்னா அப்போ நீ அவங்களை அம்மானு கூப்பிட கூடாது. நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன் இப்படி புடிவாது பிடிக்கிறீங்க உதய்? சரி, அம்மாவுக்காக நான் ஆஜராகிறேன். ஆனா நம்ம அம்மா வேண்டாம், நீ அம்மாவை நினைச்சு ஆஜராக வேண்டாம். ஒரு கிளைண்ட நினைச்சு அவங்களுக்காக ஆஜராகு. அது போதும். உன் வக்கீல் தர்மத்தை காப்பாத்துப்பா, அது போதும். ஆனா ஏன் அம்மாவை காப்பாத்துவது ப்ளீஸ். கண்ணு அழாத. சாப்பாடு வந்துருச்சா? வந்துருச்சுங்கய்யா. இந்த மனுவின் மீதான விசாரணை உணவு இடைவேளைக்கு பிறகு எடுத்துக் கொள்ளப்படும். உதய், அம்மாக்கு பெயில் கிடைச்சிடும்ல? கிடைச்சிரும் நம்பிக்கை இருக்கு கலை. நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சிருக்கல? கோர்ட்ல நல்லா பேசுவல்ல? நான் என்ன பேச போறேன்னு பார்க்க தானே போறேன். இன்னைக்கு அம்மாக்கு பதிலா புது டிஜிபி பதவி இருக்கிறாராம். நார்மலா புதுசா வரவங்க கொஞ்சம் வேகமா தான் இருப்பாங்க. ஜட்ஜும் விஸ்வநாதன் கேஸ கொஞ்சம் வேகமா ப்ரொசீட் பண்ண சொன்னா அம்மா சீக்கிரமா வெளியில வர சான்ஸ் இருக்குல்ல? அம்மாவோட நேரம் நல்லா இருந்தா வர ஆபீசர் கூட நல்லவர் தான் இருப்பாரு. சரி வா. புதுசா வர டிஜிபிக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மேடத்துக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி தரணும். ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தா அது நம்ம டிபார்ட்மெண்ட்கே வந்த மாதிரி. அதனால புதுசா வர டிஜிபி செந்தமிழரசி மேடம் விடுதலை ஆகிறதுல ரொம்ப அக்கறையா இருப்பாருன்னு நினைக்கிறேன். மேடத்தை பத்தி அவர் கேள்விப்பட்டிருப்பாரா? எப்படி கேள்விப்படாம இருப்பார் கணேஷ்? மேடம் எல்லா ஸ்டேட்லயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ சாதனைகள் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா புதுசா வர டிஜிபி நம்ம மேடம் பத்தி கேள்விப்பட்டிருப்பாரு. மேடத்தை பத்தி புது டிஜிபி கிட்ட நம்மளும் சொல்லணும் இமாம். இல்ல பழனி, புதுசா வர டிஜிபி செந்தமிழரசி மேடத்தை பத்தி கண்டிப்பா நம்ம கிட்ட கேட்பாரு. எத்தனை மணிக்கு ஜாயின் பண்றாரு? நல்ல நேரம் பார்த்து தானே ஜாயின் பண்ணுவாரு. புது டிஜிபி ஜாயின் பண்றது மேடத்துக்கு நல்ல நேரமா இருக்கணும். எல்லாரும் இளைஞர்களா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது நானும் இளைஞனாயிட்ட மாதிரி தோணுது. உங்க பேரு? பாணி சார். சார், என் பேர் இமாம் சார். டேவிட் சார். கணேஷ் சார். நான் ரொம்ப வேகமா இருப்பேன். கேஸ் விஷயத்துல நான் ஒருத்த மட்டுமே நினைச்சா ஜெயிக்க முடியாது.
குற்றவாளிகளை நான் ஒருத்த மட்டுமே பிடிக்கவும் முடியாது. அதுக்கு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. நான் டீல் பண்ண போற முதல் கேஸ் மிஸ்டர் விஸ்வநாதனோட கேஸ். செந்தமிழரசி அது சம்பந்தமா கலெக்ட் பண்ண எவிடன்ஸ், டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். சார், எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு சார். மிஸ்டர் விஸ்வநாத்தோட தலையெழுத்து இதுல இருக்கு இல்லையா? எஸ் சார். செந்தமிழரசியோட தலையெழுத்தும் இருக்கு. ஆமா சார். ஆனா செந்தமிழரசி மேடம் ரொம்ப நல்லவங்க சார். தெரியும். மேடம் ரொம்ப நேர்மையானவங்க சார். கேள்விப்பட்டிருக்கேன். தப்பு செய்றவங்க யாரா இருந்தாலும் தண்டிக்க பண்ணுங்கிறதுல உறுதியா இருப்பாங்க சார். ஒரு நேர்மையான அதிகாரி அப்படிதான் இருப்பாங்க. மேடத்தை பத்தி நீங்க நல்ல ஒப்பீனியன் வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், இந்த கேஸ் விஷயமா நாங்கெல்லாம் ஃபுல் கோஆபரேட் பண்ணுவோம் சார். மிஸ்டர் இமாம், இமாம் தானே உங்க பேரு? எஸ் சார். மிஸ்டர் இமாம் சார், செந்தமிழரசி நேர்மையானவங்க, நல்லவங்க, இது எல்லாத்தையும் மீறி அவங்க மேல உங்க எல்லாருக்கும் ஒரு பக்தியே இருக்குல்ல? ஆமா சார். நாங்க எல்லாருமே அப்படிதான் சார். அவங்க மேல நீங்க வச்சிருக்கிற அபிப்பிராயத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். பட் ஒன் திங் மிஸ்டர் பழனி. சொல்லுங்க சார். அவங்க நல்லவங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாவே தெரியும். அவங்க எடுக்கிற நடவடிக்கைகளும் உங்களுக்கு சரியாவே தெரியும். அதனால நீங்க விசாரணை பண்ணி உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே விஸ்வநாதனை நீங்க குற்றவாளியா தான் பாப்பீங்க. அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதானே? அப்படி நினைக்கிற உங்களால நேர்மையா செயல்பட முடியாது. நடுநிலைமையோட இந்த கேஸை டீல் பண்ண முடியாது. அதனால உங்களை நான் இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்க போறேன். அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணி போட போற முதல் கையெழுத்து உங்க டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் தான். Yes, proceed. யுவர் ஆனர், மேடம் செந்தமிழரசி ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்த 3 வார்த்தைக்குமே ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்தவங்க. போட்ட காக்கி சட்டைக்கு ஒரு கம்பீரத்தை ஏற்படுத்தி கொடுத்தவங்க. ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி இருக்கணுன்றதுக்கே ஒரு முன் உதாரணமா இருந்தவங்க. தவறு செய்யறவங்க யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தவங்க. அநியாயத்துக்கு வளைஞ்சி கொடுக்காதவங்க. அவங்க ஒரு நேர்மையான அதிகாரி என்பதற்கு அவங்க வாங்கின பாராட்டுகளும் பதக்கங்களும் பரிசுகளும் சாதனைகளும் சாட்சியாக இருக்கிறது. அந்த பட்டியல் இந்த ஃபைலில் இருக்கிறது. காவல்துறைக்கு பெருமை சேர்த்த அவர் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது. இந்த சதிக்கு பல பேர் துணை போயிருக்காங்க. கணவரே உயிராக நேசித்த ஒருவரை அந்த கணவரின் உயிரே எடுத்ததாக பழி சுமத்தி இருக்கிறார்கள். பல குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்திய அவரையே சட்டத்தின் முன் குற்றவாளியாக நிறுத்தியுள்ளனர். மேடம் செந்தமிழரசி பொது வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் மரியாதையுடன் வாழ்ந்தவர். அவர் அவருடைய கணவர் மிஸ்டர் கார்த்திகேயனை கொலை செய்யவில்லை. செய்ய வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அவங்களோட கோஆபரேஷன் இருக்கும் யோனர். எனவே அவருக்கு பெயில் வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐ அப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர். செந்தமிழரசிக்கு பெயில் வழங்குவதில் எந்தவித நியாயமும் இல்லை. எதிர்தரப்பு வக்கீல் சொன்னாரு, செந்தமிழரசி காவல்துறைக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு, காக்கி சட்டைக்கு ஒரு கம்பீரத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு என்று சொன்னது உண்மை. அதை நான் மறுக்கல. ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி இருக்கணும்ன்றதுக்கு முன் உதாரணமா இருந்தவங்க செந்தமிழரசி, அதுவும் உண்மை, நான் மறுக்கல. தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும், அவங்க எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. அநியாயத்துக்கு வளைஞ்சு கொடுக்காதவங்க செந்தமிழரசி, அதுவும் உண்மை, நான் மறுக்கல. அவங்க வாங்கின பாராட்டுகளும் பரிசுகளும் பதக்கங்களும் அவங்க ஒரு நேர்மையான அதிகாரின்றதுக்கு ஒரு உதாரணம், அதுவும் உண்மை, நான் மறுக்கல. ஆனா இந்த கேஸ் அவங்க நேர்மையானவரா இல்லையா, சாதனை புரிஞ்சவரா இல்லையா, காவல்துறைக்கு பெருமை சேர்த்தவரா இல்லையா என்பது பற்றியெல்லாம் இல்லை.
அவர் கொலை செய்தாரா இல்லையா என்பதுதான் இந்த வழக்கு. அவர் கொலை செய்தாருங்கிறதுக்கு வலுவான ஆதாரங்கள் இருக்கு. அந்த ஆதாரங்களை இந்த கோர்ட் முன்னால் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். செந்தமிழ் அரசை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் ரத்னத்தை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ மை லார்ட். செந்தமிழரசி தான் கொலை பண்ணாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? செந்தமிழரசி அவங்க ஹஸ்பண்ட் கார்த்திகேயன் சாரை துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணிட்டதா எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. உடனே சம்பவம் நடந்த இடத்துல போய் பார்த்தேன். அங்கே கார்த்திகேயன் சாரோட பாடி கிடந்தது. துப்பாக்கியால் சுடப்பட்ட அடையாளமும் இருந்தது. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு நான் செந்தமிழரசி வீட்டுக்கு போனேன். செந்தமிழரசி முதல்ல ஷூட் பண்ணலன்னு சொன்னாங்க. துப்பாக்கி இருக்கு, அதுல தோட்டாக்களும் அப்படியே இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா சார். ஆனா அவங்க கிட்ட துப்பாக்கி இல்ல. ஆமா. தான் செத்தாதுக்கு செந்தமிழரசி தான் காரணம்னு கார்த்திகேயன் டைரியில் எழுதியிருந்தாரு, அப்படித்தானே? ஆமா. ஓகே, நீங்க போகலாம். மை லார்ட், இதான் அந்த டைரி. VS Group of Companies Chairman மிஸ்டர் விஸ்வநாதனை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன் மை லார்ட். ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவருக்கும் இந்த வழக்குக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இருக்கிறதுனால தான் அவரை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன் மை லார்ட். பர்மிஷன் கிராண்டட். விஸ்வநாதன், விஸ்வநாதன், விஸ்வநாதன். உங்க பேரு? விஸ்வநாதன். செந்தமிழரசி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? செல்வி மூலமா எனக்கு அவங்கள தெரியும். செல்வி மூலமானா எப்படி தெரியும்? செந்தமிழ் அரசி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அஃபேர் இருந்தது. அதில் பிறந்த குழந்தை தான் செல்வி. அந்த பொண்ணு வளர்ந்து பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவை போய் சந்திச்சப்போ அந்த பொண்ணால் அவங்க குடும்ப வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு செல்வியை ஒதுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள இருந்த பகை வளர்ந்துட்டே இருந்தது. செல்வி ரொம்ப திறமையான பொண்ணு. அந்த பொண்ணோட இன்டெலிஜென்ஸ் டேலண்ட்ஸ் தெரிஞ்சு நான் என் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்தேன். என்னோட பர்சனல் பிஏவை ஆக்கினேன். அவங்க தூக்கி எறிஞ்ச பொண்ணு நல்லா இருக்கக்கூடாதுன்னு அரசி நினச்சாங்க. செல்வியை வேலை விட்டு தூக்க சொல்லி என்னை மிரட்டினாங்க. நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். இந்த விஷயம் நான் செல்வி கிட்ட கூட சொல்லலை. என் மனைவி சரோஜினி செல்வியை சொந்த பொண்ணு மாதிரி நினச்சாங்க. அதையும் அரசியால் தாங்கிக்க முடியல. செல்வி சந்தோஷமாக இருக்கிறது அரசிக்கு பிடிக்கல. செல்விக்கு சப்போர்ட் பண்ணுற என் மேலே அவங்களுக்கு ஆத்திரம் வந்தது. தேச துரோகினி என் மேலே கேஸ் போட்டு உள்ளே தள்ளுவேன்னு சொன்னாங்க. என் பிஸ்னஸ் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன்னு சொன்னாங்க. உன்னை தெருவு கொண்டு வருவேன்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவங்க போலீஸ் பவரை வச்சு எனக்கு பல பிரச்சனைகளை கொடுத்தாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நான் கார்த்திகேயன் சாரை சந்தித்து சொன்னேன். உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்கள், என்னை நிம்மதியாக வாழ விட சொல்லி கெஞ்சினேன். அரசியோட அராஜகம் தெரிஞ்சு கார்த்திகேயன் சார் ஷாக் ஆயிட்டார். அந்த கோபத்திலேயே அவர் வீட்டுக்கு போனார். நீங்க போகலாம். தேங்க்யூ. மை லார்ட், செந்தமிழ் அரசியின் மகள் செல்வியை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். செல்வி, செல்வி, செல்வி. உங்க பேரு? செல்வி. மிஸ்டர் விஸ்வநாதன் சொன்னதுல உண்மையா? உண்மைதான். அவரை பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். எனக்கு தான் நல்லா தெரியும். என்ன அவங்க மகளா ஏத்துக்காதவங்க. கார்த்திகேயன் சாரை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
அவர் ரொம்ப நல்லவர். அவங்க என்ன மகளா ஏத்துக்காதப்போ அவர் தான் என்ன ஒரு மகளா ஏத்துக்கிட்டாரு, நல்லா பாத்துக்கிட்டாரு. கார்த்திகேயன் சாருக்கும் அவங்க மிஸ்ஸஸ் செந்தமிழரசிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. எதனாலேன்னு சொல்ல முடியுமா? என்னையே அவங்க ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணாங்க. என் சார்பாக கார்த்திகேயன் சார் தான் ஆஜரானாரு. அதுக்கே அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நடந்தவரை தலை குனிய வச்சுட்டாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்தா அது தப்பா இருந்தாலும் தைரியமா செய்வாங்க. உங்களுக்கும் விஸ்வநாத் சார் ஃபேமிலிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்ல முடியுமா? விஸ்வநாதன் சாரும் சரோஜினி அம்மாவும் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. என்ன ஒரு மகளா தான் பாக்குறாங்க. உங்க மேல உள்ள கோபத்தால உங்க அம்மா, ஐ மீன் மிஸ்ஸஸ் செந்தமிழரசி விஸ்வநாதன் சார் டார்ச்சர் பண்ணதா சொன்னாரு, அது உண்மையா? என்னைய ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அவரை சும்மா விடுவாங்களா? சரி, நீங்க போகலாம். என்ன செல்வி நீ இப்படியா பேசுறது? உன் கோவத்தை காட்டுறதுக்கு இதான் இடம். யுவர் ஆனர், செந்தமிழரசி இரக்கமே இல்லாதவங்க, பெத்த பொண்ணையை தூக்கி எறிஞ்சவங்க, கட்டின புருஷனையே வீட்டை விட்டு விரட்டினவங்க. ஆனால் மிஸ்டர் விஸ்வநாதன் தன்னுடைய உண்மையான உழைப்பாலேயும் நேர்மையாலேயும் திறமையாலேயும் மிகப்பெரிய பிசினஸ் மேனா உயர்ந்தவர், பல பேருக்கு உதவிகள் செய்தவர், மனித நேயமிக்கவர் இந்த விஸ்வநாதன். செல்விக்கு வேலை கொடுத்த ஒரே காரணத்திற்காக, செல்வி மேல பாசம் வச்சதுக்காக, செல்விக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக செந்தமிழரசி அவரே மிரட்டியிருக்காங்க. மிஸ்டர் விஸ்வநாதன் மீது தேச துரோகின்னு பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன்னு அவரை பயமுறுத்தி இருக்காங்க. பயந்து போன மிஸ்டர் விஸ்வநாதன் கார்த்திகேயன் சாரை போய் பார்த்து பேசியிருக்காரு. கோபப்பட்ட மிஸ்டர் கார்த்திகேயன் செந்தமிழரசியை கண்டிச்சிருக்காரு. அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்திருக்கு. கோபத்துல செந்தமிழரசி தம் பர்சனல் துப்பாக்கியால கார்த்திகேயன் சாரை சுட்டிருக்காங்க. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அவங்க கொலை பண்ணாங்களா இல்லையான்னு விசாரணைக்கு அப்பதான் தெரியும். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட். தேங்க்யூ யுவர் ஆனர். விசாரணையே தொடங்காத இந்த நிலையில் செல்வாக்கு மிக்க செந்தமிழரசியை வெளியே விட்டால் அவர் சாட்சிகளை சுலபமாக கலைத்து விடுவார். அந்த அளவுக்கு சக்தி படைத்தவர். அதனால் அவருக்கு பெயில் வழங்கக்கூடாது என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அரசு தரப்பு வழக்கறிஞரின் கருத்தை இந்த நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக் கொள்கிறது. செந்தமிழரசி சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை மறுக்க முடியாது. எனவே அவரது பெயில் மனுவை இந்த கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க. அரசி மேடத்தை பார்க்கணும். நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க, நான் வர சொல்லுங்க. ஓகே சார்.
நல்லா இருக்கீங்களா? கோர்ட்ல உங்களுக்கு பெயில் கிடைக்கல மேடம். விஸ்வநாதனும் செல்வி மேடமும் உங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா பேசிட்டாங்க மேடம். விஸ்வநாதன் அப்படிதான் பேசுவார் மேடம். ஆனா செல்வி மேடம் பேசினதா எங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மேடம். பேசட்டும், பேசுறவங்க எல்லாம் பேசட்டும். எல்லாரையும் நான் ஒரு நாள் பார்க்க தானே போறேன். புது டிஜிபி ஜாயின் பண்ணிட்டாரா? ஜாயின் பண்ணிட்டார் மேடம். அதை சொல்றதுக்கு தான் மேடம் நாங்க வந்தோம். விஸ்வநாதன் கேஸை பத்தி விசாரிச்சார் மேடம். எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னோம். நீங்க கலெக்ட் பண்ண எல்லா ஆதாரங்களையும் கேட்டாரு. அவர்கிட்ட கொடுத்துட்டு மேடம். புது டிஜிபி விஸ்வநாதன் கேஸ்ல தீவிரமா தானே இருக்காரு. என்ன மௌனமா இருக்கீங்க? வேகமா தானே இருக்காரு. தெரியல மேடம். தெரியலையா? நீங்க தானே கூட இருக்கீங்க. இல்ல மேடம். இல்லையா? அவர் இன்னொரு பால் குணசேகரனா இருப்பாரோன்னு சந்தேகமா இருக்கு மேடம். நோ, உடனே அப்படி நினைச்சிடக்கூடாது. பின்ன எதுக்கு மேடம் எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? இந்த கேஸை பத்தி தெரிஞ்ச எங்களை பயன்படுத்திக்கிறது தானே மேடம் அவருக்கு நல்லது. கேஸுக்கு நீங்க தேவையில்லை, ஆதாரங்கள் தான் தேவை. அதான் நீங்க கொடுத்துட்டீங்களே. கொடுத்தது தப்பா மேடம்? அவர் கேட்கிறப்போ உங்களால எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இன்னும் சில ஆதாரங்களை எடுக்க வசந்தி, இமாம், டேவிட் போயிருக்காங்க மேடம். அவங்களும் அப்புறமா வந்து உங்களை பார்ப்பாங்க மேடம். உங்களை பத்தி நல்ல விதமா பேசினது புது டிஜிபிக்கு பிடிக்கல மேடம். அவர் நல்லவரா இருந்தா உங்களை பத்தி நாங்க சொன்ன உடனே சந்தோஷப்பட்டிருக்கணுமே. போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே வரக்கூடாதது ஈகோ. அது வந்துடுச்சு. இப்ப நாங்க என்ன பண்றது மேடம்? உங்களை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களோ அங்க போய் வேலையை பாருங்க. மேடம் நீங்க என்ன வேலை கிடைக்கல அதனால உள்ளே இருந்துருவேன பாக்குறீங்களா? என் வாழ்க்கையை முடிவு பண்றது விஸ்வநாதனோ புதுசா வந்திருக்கிற டிஜிபியோ இல்ல, ஆண்டவ. நான் நிச்சயமா வெளியே வருவேன், நிரபராதியா வருவேன். அது வரைக்கும் என்ன சந்திக்கணுமோ அது சந்திச்சுதானே ஆகணும். பாப்போம் பழனி, நீங்க போங்க. நீங்க தைரியமா இருங்க, போங்க. வர மேடம். விஸ்வநாதன், விஸ்வநாத். சொல்லுங்க சார். அரசு என்னை பத்தி என்னென்ன டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காளோ அது அத்தனையும் எனக்கு உடனே வேணும். இருக்கிற எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன். உடனே வந்து உங்களை பார்க்குறேன். இப்ப ஏன் அழுற? என்ன பாரு, நான் எப்படி இருக்கேன் பாரு. நான் சந்தோஷமா இருக்கேன். என் பையன் எனக்காக ஆஜரானது கேட்டதும் என் கவலை எல்லாம் போயிடுச்சு. அவன் என்ன வெறுத்துட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் என்ன வெறுக்கல. சும்மா என் மேல ஒரு கோபம். உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டல, அந்த கோபம் தான் அவனுக்கு. இப்ப அது போயிடுச்சு.
போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணப்போ கூட அவன் எனக்காக அவளை பேசல. ஆனா கோர்ட்ல அவன் எனக்காக எப்படி பேசிருக்கான் பாத்தியா? ஆமாமா, நான் கொலை பண்ண நிரூபிக்கிறதுக்காக போராடுறேன். ஆமாமா, தான் ஆடலைனாலும் தான் சதே ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மையாயிடுச்சு. ஆமாமா, அவனுக்கு என் மேல நிறைய பாசம் இருக்கு கலை. அம்மா நான் அவனுக்கு உயிர். அவன் கோவப்பட்டதெல்லாம் உன் மேல இருக்கிற பாசத்தினாலதான். ஆமாமா, அவன் வக்கீலுக்கு படிச்சு எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, கோர்ட்டுக்கே போறது இல்லைன்னு நினைச்சேன். அவன் எனக்காக ஆஜராகிறதுக்கு தான் வக்கீலே ஆயிருக்கான். அவன் என்ன காப்பாத்திடுவான் கலை. என்ன நிரபராதியில நிரூபிச்சு வெளியே கொண்டு வந்துடுவான். என் மகன் என்ன வெளியே கொண்டு வந்துடுவான். பாரு, நீ பாரு. ஆமாமா. என்ன கலை, எங்க அவன்? எனக்கு அவனை பார்க்கணும். எங்க அவன்? அவன் ஏன் வரல? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.